இவங்களுக்கு 3 அதிர்ஷ்டம் இல்ல, 5 அதிர்ஷ்டம் கிடைக்கும். இவங்களுடைய ஜாதகத்துக்கு சனி வக்ரம் அடைகிறது மிக மிக அற்புத பலன். வருமானம் பெருகும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும். இதை எல்லாத்தை விட செய்கிற தொழிலில் நல்ல பேரும் நல்ல புகழும் இவங்களுக்கு கிடைக்கும். பழைய கடன் தீரும். புதிய கடன் வந்தா கூட அதற்கான சிற சொத்துக்களாக வந்து அதற்கு இஎம்ஐ கட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வருமானம் வரும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் பூமியினால அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி வக்ரன், சனி பெயர்ச்சி வேற, சனி வக்ரன் வேற. ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு போறது பெயர்ச்சி. ஆனால் வக்கரத்தில் போறாரு அப்படின்னா பின்னோக்கி பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். சனீஸ்வரர் 135 நாள் மாற போறார். 27/7/2026 இருந்து 12 டிசம்பர் மாதம் அது வரைக்கும் அவர் வக்கரத்தில் போகிறார். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்கும்? ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். அவங்களுக்கு முத்தாய்ப்பா 3 பலன்கள் சொல்லுங்க சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் முத்தான 3 அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். இவங்களுக்கு 3 அதிர்ஷ்டம் இல்லை, 5 அதிர்ஷ்டம் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஜாதகத்துக்கு சனி வக்ரம் அடைகிறது மிக மிக அற்புத பலனை கொடுப்பான். அதே மாதிரி இந்த பலன் சனி வக்ர பலன். ஆனாலும் குரு குடும்பமாக்கு தனஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதனால வருமானம் பெருகும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும். இதை எல்லாத்தை விட செய்கிற தொழிலில் நல்ல பேரும் நல்ல புகழும் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு டாக்டராக இருக்கார், வக்கீலாக இருக்கார், அவங்க ப்ரொஃபஷனில் மிகப்பெரிய ஆளாக மாறுவார். சின்ன திரையில் பெரிய திரையில் அவங்க பெரிய நடிகராக இருக்காங்க அப்படின்னா புதுசாக அக்ரிமெண்ட் அவங்க சைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மார்க் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருந்தது, இனி அவங்களுக்கு அற்புதமான ஒரு திருப்பமாக அமையும். அதிர்ஷ்டம் 3 அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு. 1, வாழ்க்கையில் வருமானங்கள், பழைய கடன் தீரும். புதிய கடன் வந்தால் கூட அதற்கான சிற சொத்துக்களாக சேரும். அதற்கு இஎம்ஐ கட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வருமானம் வரும். ஈஸியாக அந்த கடன் ஜாஸ்தி ஆகிடுச்சே, அப்போ அதுக்கு உண்டான இஎம்ஐக்கு பணம் கட்டுவாங்களான்னா ஈஸியாக பணம் கட்டுவாங்க, நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது துலா ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இல்லை. நான் ஏதாவது கோல்டில் பண்ணட்டுமா, சில்வரில் பண்ணட்டுமாங்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள், இட் இஸ் நாட் அ ரைட் டைம். பட் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கள், இல்லைனா ஆர்டி போட்டுங்க, வேறு ஏதாவது பண்ணுங்கள். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலில் கூட இப்போதைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இந்த வருடம் அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க. நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும் சார், 2000 ரூபா சம்பாதிக்கணும் சார், அந்த எமோஷனை விட்டுருங்க. நிதானமாக பொறுமையாக போங்க, அவசரப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா வருமானம் கூடும். அதே நேரத்தில் செலவுகளும் ஜாஸ்தியாக இருக்குது, நிதானமாக போகும். தொழில் பண்ணுறவங்களுக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஃபினான்ஸ்க்கு உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அவங்க சேருவாங்க, ஃபினான்ஸ் பார்ட்னர்ஸ் சேருவாங்க. இதில் பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் நாட் ஓன்லி த பிஸ்னஸ் பார்ட்னர் பட் ஆல்சோ த ஒய்ஃப். அவங்களும் உங்களுடைய உறவுகள், உடல் ஆரோக்கியங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இருந்தாலும்
பயணத்தில் அதுலேயும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஸ்திர சொத்து, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பூமியினால் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனியும் செவ்வாயும் சந்திக்கும் இந்த காலத்தில் நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் பிரச்சனைன்னு நான் சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் அதிர்ஷ்டங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ₹1,00,000 ₹2,00,000 கொடுத்து ஒரு லேண்ட் வாங்கினீங்கன்னா அது வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கு வேல்யூ ஏறிடும். அப்போ உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். பரிகாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு உங்கள் ஜாதகத்தில் திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் திருவேற்காடு சென்னையில் இருக்கிறவங்க அம்மன் சன்னதிக்கும் போயிட்டு வரணும். வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளியே இருக்கிறவங்க அத்தனை பேரும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. உள்ளூரில் இருக்கிறவங்க திருவேற்காடு அம்மனுக்கு 11 வாரம், அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர்ற அந்த பரிகாரம்லாம் மறந்து போயிடுச்சு. அந்த பரிகாரம் செய்யுங்க. அதுலேயும் இந்த சனி செவ்வாய் சேரும் காலத்தில் தேவக்கனின்னு சொல்லக்கூடிய முக்கணியில் ஒன்றான இந்த தேவக்கனியை நீங்கள் இறைவனுக்கு படைச்சிட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த சனி செவ்வாய் தாக்கம் இருக்காது. பயணத்தில் பிரச்சனைகள் இருக்காது. மேலதிகாரிகள் தொல்லைகள் இருக்காது. தொழிலில் மேன்மை வரும். வருமானம் கூடும். எல்லாத்த விட கெட்டி மேளம் கொட்டியே தீரும். மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு. இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். ஆக 135 நாள் ஓரளவுக்கு அவர் வந்து வக்கரத்தில் இருக்க போகிறார். கடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனியில் இருந்து விலகி போய் மிகப்பெரிய தெளிவான வாழ்க்கையை கொடுத்தார். குரு பார்க்குறார் அப்படின்லாம் இருந்தது. இப்போ என்னடான்னா இவருக்கு வந்து மறுபடியும் அஷ்டமத்தில் வந்துருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கண்ட சனியோ அஷ்டம சனியோ இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? ஏன்னா வக்கரத்தில் ரொம்ப பலம் அதிகம். ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்து மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வக்கரன் அப்படின்போது 135 நாள் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை, இதையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம், அதே நேரத்தில் நெடுந்தூர பயணம். நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, நீரினால், இயற்கை அழிவுகளால், நெருப்பினால். நான் கூட போட்டில் போகும்போது பார்த்து போங்க. எங்கேயாவது டூர் போனீங்கன்னா நெருப்பினால், நீரினால் பிரச்சனைகள் வரும், கவனமாக போங்க அப்படின்லாம் நான் நிறைய என்னுடைய ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்கேன் பாருங்க. புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி போர் பதட்டமும் இருக்கும் சொல்லியிருக்கோம். மத கலவரங்கள் வரும், இனக்கலவரங்கள் வரும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் வரும் அப்படின்னு நம்ம நவம்பரில் இருந்தே சொல்லிட்டு வரோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக 12 ராசிக்காரர்களும் இருக்க வேண்டியது தான். ஆனால் நாடு விட்டு நாடு போகிறவங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, இவங்களுக்கு வக்கரன் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து போகிறதுனால அந்த சனீஸ்வருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமான பிரச்சனை வேலையில், தொழிலில், வருமானத்தில், திருமண வாழ்க்கையில், உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறவங்க சனீஸ்வரனுக்கு பிரீத்தியான எள் தீபம், திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது,
சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எள் சாதம் படைச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு நிறைய நீங்கள் தானங்கள் செய்யலாம். இந்த தானங்கள் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பேனா, பென்சிலு, புக்ஸ் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனியின் வக்ரன் வந்து உங்களுக்கு பாடா படுத்துறது முதல்ல போகும். மனோ நிம்மதியும் தைரியம் வரும். வேலை செய்கிற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டி போங்க. வியாபாரத்தில் எக்ஸ்பென்ஷனுங்கிறத விட்டுட்டு இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு போங்க. புதிய உறவுகள், புதிய பயணங்களில் மிக கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிற வேலையிலேயே இந்த 135 நாள் தொடர்ந்து போங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவோ அல்லது இடமாற்றமோ டிரான்ஸ்ஃபரோ நிச்சயமாக வரும். அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எவ்வளவோ நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதெல்லாம் பொது பலன் தான். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி யோகக்காரகனா, அள்ளி கொடுப்பாரா கிள்ளி கொடுப்பாரா அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் ஒரு அனுபவ காலம், அனுபவத்தை கொடுப்பார். ஒரு ட்ரைனிங் பீரியட், அந்த அனுபவம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல பொசிஷனையும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடும் பித்தர்களுக்கு தர்ப்பணமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.